மாநில நிர்வாகிகள் மற்றும் இங்கே கலந்து கொண்டுள்ள டிடிஆர்எஸ்எஃப் உடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் பணியாளர்கள் சம்மேளனத்தின் சார்பாக புரட்சிகரமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னன்னா, நம்முடைய முதலமைச்சர் ஒரு எல்லாருக்குமே சூறாவளி சுற்றுப்பயணம் சொல்ற போது தமிழகத்தை தலை குனிய விடமாட்டேன், தமிழகத்தை தலை குனிய விடமாட்டேன் அப்படின்னு சொல்லுகிறார். நல்லது, மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. ஆனா அவருடைய தேர்தல் வாக்குறுதியில 100 நாள்ல போக்குவரத்து தொழிலாளருக்கு உண்டான பிரச்சனையை 100 நாள்ல முடிப்புன்னு சொன்ன வாக்குறுதிய அவர் நிறைவேற்ற முடியாம அவர் தலை குனிஞ்சு நிக்கிறார். நம்மிடம் உண்மையிலேயா தலை குனிய விட மாட்டேன் தமிழகத்தின் சொன்ன முதல்வர் நம்முடைய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் நம்மிடம் போக்குவரத்து தொழிலாளர்களிடம் தலை குனிந்து நிற்கிறார். இந்த கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்னங்களா? அரசு ஊழியராக வேண்டும். இந்த அரசு ஊழியர் ஆக்குவதில் என்னென்ன பிரச்சனை, அரசு ஊழியருக்கு எதிரியாக ஒரு சங்கமே இருக்கிறது, அதான் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பத்தி இது விளக்குவதற்கான கூட்டம் தான் இது. எப்படி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தனியார் மயம், தாராளமயம், உலகமயம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்றத இங்க இருக்கக்கூடிய இந்த மாநில அரசுடைய கூட்டமைப்பு சங்கங்கள் போராடிட்டு இருக்கிறோம். ஆனா போராடிட்டு இருக்கிறத அந்த மத்திய அரசு என்ன செய்யுதோ அதை விட வேகமா இந்த மாநில அரசு செஞ்சுட்டு இருக்குது. போக்குவரத்து கழகத்தை தனியார் மயமாக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன முதல்வர் இன்னைக்கு 500 மின்சார பேருந்துகளை சென்னையில உலாவிட்டு இருக்கார். அந்த மின்சார பேருந்து யாருடையது? போக்குவரத்து கழகத்துடையதா? ஆனா நம்முடைய டிப்போ ஒண்ணு கொடுத்து, எப்படி அந்த தனியாருக்கு நம்முடைய பிரான்ச் ஒண்ணு கொடுத்து அவங்க நிர்வாகம் பண்ண சொல்லி நமக்கு வரக்கூடிய வருவாய தனியாரே இல்லாத ஒரு வழித்தடத்துல தனியாரை விட்டு நமக்கு வரக்கூடிய வருமானத்தை தனியாருக்கு கொடுப்பது இது தனியார் மயமா இல்லையா? போக்குவரத்து கழகத்தில் 1 லட்சம் தொழிலாளர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிற இந்த போக்குவரத்து கழகத்தில் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக தொழிலாளர்களை, இளைஞர்களை வேலைக்கு எடுத்து அவர்களை நிரந்தரப்படுத்துவதன் மூலம் இந்த தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம், அவருடைய குடும்பம் சிறக்க இருக்க வேண்டிய நிறுவனத்தை நீங்க டெண்டர் மூலம், ஒப்பந்தம் மூலம் தொழிலாளர்களை வேலைக்கு எடுத்துக்கிறீங்களே, இது அடிமாட்டு கூலிக்கு எடுத்துக்கிறீங்களே, இது நியாயமா? இது சரியானதானா? இதுதான் உண்மையானதா? போக்குவரத்து கழகத்தை சீரழிவுக்கு கொண்டு போகக்கூடிய செயல் அல்லவா? அது மட்டுமல்ல, மாநில அமைப்பு செயலர் சொன்னது போல இது மாதிரி வீக்கெண்ட் ஸ்பெஷல், இது மாதிரி தீபாவளி ஸ்பெஷல் தான் நம்ம நல்ல வருவாயை பார்க்க முடியும். இந்த வருவாய் பார்க்கக்கூடிய நேரத்தில் தனியாருக்கு டெண்டர் விட்டு தனியார் வாகனத்துக்கு நீங்க சேவை செய்யக்கூடிய அளவுக்கு நீங்க பண்றீங்கன்னா இது செலவை குறைக்கிறோம், அப்படி குறைக்கிறோம், இப்படி குறைக்கிறோம் இல்லை. ஏங்க, வாங்குற சம்பளத்துல தான், அதே சம்பளத்துல தான், அதே வாகனத்தை தான் நீங்க ஸ்பெஷல் இயக்கிட்டு இருக்கிறீங்க. கூடுதல் என்ன செலவாகுது? அதே சம்பளத்தான் கொடுக்குறீங்க, அதே சம்பளத்தான் இது பண்ணிக்கிறோம், அதே பேரும் தானே. இதை நீங்க தனியாருக்கு டெண்டர் கொடுப்பதனால நீங்க தனியாருக்கு தாரை வார்ப்பது அப்பட்டமாக தெரிகிறது. இதை விட என்ன மோசம் இருக்குது? நீங்க தொழிலாளிக்கு கொடுக்க வேண்டிய பண பலன்கள், இது ஒரு வழக்கு தொடுத்து இத்தனை பிரச்சனை. இன்னைக்கு கோவை பேரவையினுடைய செயல்பாடு உங்களுக்கு தெரியும். கோவை பேரவை வாங்கி கொடுத்தது அப்படின்னா மனதார பாராட்டுகிறோம், நன்றிகள் செலுத்துகிறோம். ஆனால் அது நிரந்தர தீர்வா? அது நிரந்தர தீர்வா? நீ வரக்கூடிய தொழிலாளர்களுக்கும் அது உடனடியாக கிடைத்துக் கொண்டே இருக்குமா அப்படிங்கிறது கேள்விதான். அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணப்பலன்களை புல் ஸ்டாப் தான், அதனால கொடுக்க முடியாது, இது நிரந்தரம் இல்லை. அப்போ கோவை அலுவலக சங்கம் தனக்காக போட்ட வழக்கு, குறைந்தபட்ச நபர்கள் தான் இருக்கிறோம் என்று சொன்ன வழக்கு, இந்த நீதிபதியை எல்லாத்துக்கும் கொடுக்காதனால நீங்க ஆல் டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு போட்டு எல்லா தொழிலாளர்களுக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்குறதுனாலதான் எல்லாத்துக்கும் கிடைச்சது. இதை நான் தான் பெருமை பீற்றிக் கொள்வது சரியானது அல்ல. ஆனா இப்போ கொடுத்தாச்சு. இந்த பணம் எங்கிருந்து வந்தது? அரசாங்கத்தினுடைய கருவூலம் மூலமாக வந்ததா? ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு 6000 7000 ஏற்றியது அவங்க குடும்பத்திற்கு வந்தது, மகிழ்ச்சி, சந்தோஷம். ஆனா இந்த பணம் எங்கிருந்து வந்தது? யார் கொடுத்தது?
எல்லாமே கடன். இந்த பொதுத்துறையை சீரழிக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகள் இதுவும் ஒன்று. டிடிஎஃப்சில 8% வட்டிக்கு 12% 14% வட்டிக்கு வாங்கி கொடுத்துறீங்க. ஏன்? தொழிலாளர் உழைப்பில் சோரம் போனவர்களா? எந்த விசேஷ விழாக்காலங்களுக்கும் செல்லாமல் தான் உண்டு, தன்னுடைய நிறுவனம் உண்டு, தன்னுடைய வேலை உண்டு, சுக துக்கங்களில் பங்கெடுக்காமல் சேவை செய்து கொண்டிருக்கின்ற தொழிலாளிக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன? இந்த தொழிலை இவ்வளவும் பாடுபட்டு லாப சூப்பர் டாக்ஸ் கட்டிட்டு இருந்தால அரசியல் சூழ்ச்சியால், அரசியல் ஓட்டு வங்கியை நம்மை பயன்படுத்தி ஒவ்வொரு கிராமங்களுக்கும் 30 கிலோமீட்டர் ஒரு ஆள் தான் வருவ. சேவை சேவை என்ன சேவை? வேடிக்கை பார்க்க ஓட்டு போடுவதற்காக அந்த வலைத்தளத்தை இயக்கி நஷ்டத்தை காமிச்சு இன்னைக்கு ஊதிய ஒப்பந்தம் நடந்தா அதுக்கு உண்டான பணப்பங்களை கொடுக்கறது லேட்டு. ஊதிய ஒப்பந்தம் காலந்தாழ்த்தி நடந்ததுன்னா அதுக்கு உண்டான அரியர்ஸ் கொடுக்கறது இல்லை. இது போன்ற பணப்பணங்களை உழைக்கும் வர்க்கத்துக்கு கொடுக்காம ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது இந்த அரசு. இந்த அரசு இத்தனை அட்டுழியம் பண்ணிட்டு இருக்குது. ஆனால் இந்த அரசு வந்த நம்பிக்கையில ஓட்டு போட்டோம். இது மட்டும் இல்லைங்க தொழிலாளர்களே, நமது போக்குவரத்து கழகத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் டிஎம்கே இன்னைக்கு மாநில அரசு என்று சொன்னால் அதனுடைய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்கங்களுமே போராடுவது இல்லை, போராடுவது இல்லை. ஜால்ரா அடிப்பதற்கே அவர்களுக்கு கால நேரம் சரியா போயிருது, ஓடி வாழ்வதற்கு கால நேரம் சரியா போயிருக்கிறது. இவருடைய வேலையை சுயநலத்தை பார்ப்பதற்கே கால நேரம் சரியா போயிருது. தொழிலாளர்களுக்காக யாரும் இணைக்கிறதில்லை. எனக்கு ஓடி கிடைக்குமா? அதுவே 10 பேர் இருக்கிறேன் அவருக்கு ஓடி அந்த தொழிற்சங்கத்தை சொல்ல விரும்பல. கூட்டமைப்பு கூட்டமைப்பு என்ன? இவங்க இன்னைக்கு என்ன 43 நாள் தொடர் போராட்டம், தொடர் காத்திருப்பு போராட்டம். வாழ்த்துக்கள், நன்றி. உங்களுடைய கோரிக்கை என்ன? 24 மாதங்களாக நிலையில் உள்ள ஓய்வாளர் பணங்களை உடனே வழங்கு. எங்கேயா பணம் இருக்குது? வா, எங்க பணம் காட்டு. கொடுக்க முடியுமா? பணம் இருக்குதா? இல்ல. அது எப்படி கொடுக்க முடியும்? இதுக்குத்தான் சொல்ற கருவூலம் மூலமாக பணம் வேண்டும் என்று சொன்னால் நாம் அரசு ஊழியராக வேண்டும். அதிகாரி என்ன கேளைனா 86 அரசு ஊழியராக வேண்டும் சொல்லி அரசு டிஏக்கு போனா அரசு பே கமிஷன் சம்பளத்துக்கு முறைக்கு போனாங்க. உங்களுக்கு அறிவு இருக்குதா? புள்ளி பஞ்சப்படிதான் சரியானது செய்யாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற இபில புள்ளி பஞ்சப்படியா? இபில நம்ம சங்கம் இருக்குல்ல, அந்த புள்ளி பஞ்சப்படிதான் கோருவோம்னு சொல்லி கோரிக்கை வைங்க. அங்க வைக்க மாட்டீங்க, கொன்னே போடுவாங்க. இங்க இனிச்சுவாய் தொழிலாளி இது 7 10 15 பிரிச்சு கேட்க தைரியம். சரியானதை பேச வேண்டும், சரியானதை செய்ய வேண்டும். தொழிலாளிக்கு என்ன வேணுமோ என்ன அப்படிங்கிறது தெரியாதா? மின்சார சாக்கு அடிக்குது. அப்போ ஒரு நிருபர் கேட்கிறாரு, ஏங்க அரசு ஊழியர் ஆனால் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டா, இல்ல அரசு ஊழியர் ஆனால் என்ன நன்மை நீங்க சொல்லுவாங்க அப்படின்னா, அரசு ஊழியர் ஆனால் என்ன நன்மைங்கிறது நிருபருக்கு தெரியுமா? நிருபர் கேட்கலாமா? எங்களுக்கே நாங்க சொல்றோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து பணப்பணங்களை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அரசு கருவூலம் மூலியமாக வந்தால் மட்டுமே நாம் அனைத்து பணப்பணங்களை பெற முடியும். பட்ஜெட்ல இபில பட்ஜெட்ல நிதி ஒதுக்குறாங்க, அவங்க ஓய்வற்ற உடனே பணப்பணம் கிடைக்குது. நம்மளுக்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்குறாங்களா? அதுதான் நாங்க சொல்றோம். இன்னொரு போறாங்க 15வது ஊதிய ஒப்பந்த அரியத்தை முழுமையாக உடனே வழங்கு. இன்னைக்கு யார காரணம்? 15வது ஊதிய ஒப்பந்தம் யாருக்கு பொருந்து? அரசு ஊழியர்களுக்கு பொருந்தும். அந்த அரசு ஊழியருக்கு பொருந்தக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களுக்கு பொருந்தும். அதைத்தான் நாங்களும் கேட்கிறோம். ஐயா, உடனே வழங்கும், முழுமையாக உடனே வழங்க பணம் எங்க இருக்குது? திட்டுறதா ஓர திட்டம் கோபம் வருது. ஆனா மேடை நாகரிகங்கிறது கோபத்தை மட்டும் பல்ல கழிச்சு என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, நீ போக்குவரத்து தொழிலாளருக்கு உண்மையாக கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு ஊழியர்களுக்கு இரவு பகல் பாராமல் இந்த காவல் நிலைய பொறுப்பாளர்கள் வேலை செய்யறாங்க பாத்தீங்களா, காவலர்களா, இவங்களாட்ட நாம 24 மணி நேரம் சேவை, 24 மணி நேரம் சேவை. சரியான நேரத்தை சாப்பிட முடியல, சரியான நேரத்தை தூங்க முடியல, நோய்கள் சிறப்பு கம்பளம் போட்டு வந்துட்டு இருக்குது. வஞ்சனைகளா உழைக்கக்கூடிய தொழிலாளிங்க அவன் ஸ்பெஷல் ஓடுற 4 நாள் ஓடுறான்னா 4 நாள் பேண்ட் ஷர்ட் வட்டி தனியல் போட்டுருந்தானா அந்த ஜட்டி பணியல் கூட கரெக்டா ஓட்டிக்கிறான். சாதாரண பண்ணுவோம்னா எவ்வளவு கஷ்டம். ஆனா இது எல்லாம் தெரியாம இன்னைக்கு இருக்கிற ஜிஎம் 10 நிமிஷம் லேட்டா வந்தா மெமோ, 15 நிமிஷம் லேட்டா வந்தா மெமோ. நாங்க எங்கேயே வரோம், பிளைட்டே லேட்டா போகுது, ட்ரெயினே லேட்டா போகுது. நாங்க லேட்டா வர்றதில்ல, 1000 காரணங்கள் இருக்குது. அது நீங்க தெரியலாமா? அதே மாதிரி பொதுமக்களுடைய புகார் உடனே நடவடிக்கை. பொதுமக்கள்ங்கிற பேர்ல யாரு வேணாலும் அனுப்புவாங்க. ஒரு டிரைவருக்கு பிடிக்கல, ஒரு கண்டக்டர் பிடிக்கலன்னா அவன் எழுதுவேன். ஒரு பொதுமக்கள் சமூக துரோகிகள் நிறைய பேர் அவ்வாறு எழுத உடனே நடவடிக்கை எடுப்பது எந்த விஷயத்துல சரியா இருக்கு?
அப்போ ஒரு புகாரினுடைய உண்மை தன்மை தெரிந்து அறிந்து அந்த ஜிஎம் நடவடிக்கை எடுக்கும். அதை விடுத்து ஒரு புகார் வந்துருச்சுன்னா உடனே நடவடிக்கை என்பது சரியானது அல்ல. நீங்க எதுக்கெடுத்தாலும் மேம்பு கொடுத்துருக்கீங்க. இது கட்டாய வசூலா? ஆய்வு பைசா கடைசி 500 ரூபாய் ஃபைன். உங்களுக்கு 500 ரூபாய் இருந்தாங்க. அப்படி 500 ரூபாய் என்பது என்ன? இந்த தொழிலாளி, உழைக்கும் தொழிலாளி இரவு பகலை பாராமல் ஒருத்தர் தூங்காத இருந்தா எப்படி தெரியுங்களா? அனைத்து அவைகளுமே போயிடும். அதனால நான் என்ன சொல்றோம்னா, இப்படி தொழிலாளர்களை எல்லா பக்கமுமே சாகடிக்காதீங்க. தொழிலாளர்கள் வீர் கொண்டு எழுந்தால் யாரும் தாங்க முடியாது. இது உண்மை, சரித்திரம். ஹிட்லர் சொல்றாரு. ஹிட்லரை கூப்பிட்டு நீங்க எதுவுமே பயப்படவில்லை, உலகத்தையுமே அரசாங்கம் நினைக்கிறீங்க, நீங்க யாரையுமே கண்டு பயப்பட மாட்டேங்கிறேன் கேட்ட போது ஹிட்லர் சொன்ன பதில் தெரியுமா? தொழிலாளர் வர்க்கத்தை கண்டால் நான் பயப்படுவேன் என்று சொல்லியுள்ளார். அப்ப தொழிலாளர் வர்க்கம் என்பது சாதாரணமானது அல்ல, சக்தி வாய்ந்தது, பலம் பூர்வீக. நேரு போக்குவரத்து அமைச்சர் இருக்கிற போதே அதை வந்து அமல்படுத்த சொல்லி சொன்னதுக்கு, ஒரு வழக்கு நம்ம போட்டதுக்கு ஒரு அமைச்சர் ஒரு குழு அமைக்கிறார். அதுல அந்தியூர் ஊட்டி இந்த பிரான்ச் அமல்படுத்தலாம், அவங்களுடைய கருத்து கேட்கலாம் கேட்கிற போது அதுல வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாமா. இது எப்படி கருத்து வியாதிகளை வச்சு வேண்டாம்னு சொல்றது? இது மாதிரி இதேதான் இங்க இப்ப சமீபத்துல எங்க நடந்ததுன்னா நாகர்கோவில் நடந்தது. இந்த நாகர்கோவில வழக்கு தொடுத்துறாங்க. எதுக்கு? இந்த சீனியாட்டியை தடை செய்யணும், சீனியாட்டி முறையில சுழற்சி பணி அப்படிங்கிற தடை செய்யணும்னு ஒரு வழக்கு கொடுத்துறாங்க. அந்த ஜட்ஜ் சொல்லிட்டாருங்களா, 12 ஊதிய ஒப்பந்தத்தை நீங்களே போட்டுக்குவீங்க, அதை நீங்களே தடை செய்யணும்னு சொல்லுவீங்க. அப்படியே தள்ளுபடி பண்ணிட்டு அவங்களை திட்டுகிறார். அப்போ 12 ஊதிய ஒப்பந்தம் என்பது சாதாரணமானது அல்ல. அந்த ஊதிய ஒப்பந்தத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை அமல்படுத்தவில்லை என்று சொன்னால் அதிகாரிகள் அக்யூஸ்ட், குற்றவாளிகள். ஆகவே ஊதிய ஒப்பந்தங்களை பேசுறதை நிறைவேற்ற வேணும். நிறைவேற்றாத குற்றவாளிகளை நாம வந்து சட்டத்தினால் இவர்கள் குற்றவாளி என்று இந்த பொதுமக்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் அடையாளம் காட்ட வேண்டிய காலங்கள் இவங்களுடைய செயல்பாட்டை பொறுத்துதான் அமையும் என்று கூறி, நாம் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் நம்மை சார்ந்தவர்களுக்காக இருக்கட்டும். அதுபோலவே நம்முடைய உரிமைக்காக ஓங்கி உயர்ந்த கைகள் என்றும் தோற்றதாக சரித்திரமில்லை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தோழர்களே, ஒரு தகவல். வரக்கூடிய 7ஆம் தேதி அன்னைக்கு கோயம்புத்தூர் நடக்கிற வாயில் கூட்டத்திற்கு நாம பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. அவசியம். அதுக்கும் உங்களுடைய வருகையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நம்ம 7ஆம் தேதி அன்னைக்கு கோயம்புத்தூர்ல மதியம் 3 மணிக்கு நம்ம சந்திப்போம். நன்றி உரை ராஜேந்திரன். போக்குவரத்து தொழிலாளர்கள் அனைவரையும் அரசு ஊழியர் ஆக்கிட வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை முன்வைத்து நமது டிடிஎஸ்எஃப் மற்றும் டிடிஆர்எஸ்எஃப்பின் சார்பாக தமிழகமெங்கும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த வாயிற் கூட்டத்தின் அடிப்படையில் இங்கே நமது காசிபாளையம் டெப்போ முன் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த வாயிற் கூட்டத்தின் தலைவர் அவர்களுக்கும் டிடிஎஸ்எஃப் மற்றும் டிடிஆர்எஸ்எஃப்பினுடைய மண்டல மாநில நிர்வாகிகளுக்கும் கிளை நிர்வாகிகளுக்கும் மற்றும் உறுப்பினர் அனைவருக்கும் மற்றும் இக்கூட்டத்தை சிறப்பாக நடத்தி முடிக்க பாதுகாப்பு அளித்த காவல்துறையினருக்கும் ஒளிபெருக்கி வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்த ஒளிபெருக்கி பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் இங்கே கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்வதோடு, இந்த அரசு ஊழியர் ஆவதை நாம் நமது செயல் திட்டமாக நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் இனி அரசு ஊழியர் ஆக வேண்டிய அந்த கோரிக்கையை நோக்கித்தான் என்று கூறிக்கொண்டு, அனைவரும் நம்முடைய செயல்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.